வணக்கம். நம்ம சனி பயிற்சி பலன்கள் நட்சத்திர பிரகாரம் பார்த்துட்டு இருக்கோம். மேஷ ராசிக்கு சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ இன்னைக்கு நான் ரிஷப ராசிக்கு உள்ள 3 நட்சத்திரம். கிருத்திகா முன்னாடியே சொல்லியாச்சு. இப்போ உள்ள கிருத்திகாக்கு கொஞ்சம் வித்தியாசமான பலன்கள் கொஞ்சம் வரும். அப்புறம் ரோஹிணி அண்ட் மிருகசீஷ நட்சத்திரம். இது 3 பத்தி நம்ம பேச போறோம். எத்தனை தான் நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்தா கூட எல்லாரும் பயம் பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். அதாவது சப்போஸ் நமக்கு ராசி ரிஷப ராசியா இருக்கலாம். ஆனா லக்னம் மகரமோ கும்பமோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கேந்திராதிபதி வேற லக்னாதிபதி வேற. கேந்திராதிபதினா அப்பா, லக்னாதிபதினா நம்மளுடைய அம்மா. அவன் என்னைக்கும் நமக்கு கெடுதல் பண்ண மாட்டான். எங்க இருந்தாலும் இது லக்னாதிபதி நமக்கு கெடுதல் பண்ண மாட்டான். நடக்க போற கெடுதலை குறைப்பா. அதனால நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம சப்போஸ் சில சமயத்துல ஒரு அஸ்ட்ராலஜர் கொஞ்சம் பயப்படுற மாதிரி சொன்னா கூட நீங்க இன்னும் லக்னம் யாருக்கு என்னதுங்கிறது தெரியாது. நம்ம ராசி வைஸ் தான் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ அதனால நம்ம இந்த சப்போஸ் உங்களுக்கு இவர் சுபரா இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளவு கெடுப்பலன்களை அவர் கொடுக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல தசை நடக்கும்போது நம்ம இது வரைக்கும் என்ன சொல்றோம், நட்சத்திரத்தாரை தான் பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம விம்சோத்ரி தசையை பத்தியோ இல்ல நம்ம நாராயண தசையோ சர தசையோ இல்ல யோகினி தசையோ நம்ம பார்க்கவே இல்லை. பார்க்காம நம்ம ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ஃபேவரபிள் ஒரு தசை நடக்குதுன்னு இருக்கும் போது அந்த தசையில இது ஏழரை சனியாவோ இல்ல பாத சனியாவோ இல்ல கண்ட சனியாவோ இருந்தேனாக்க அது உங்களுக்கு அவ்வளவு தூரம் கெடுபலன் கிடைக்காது. அஷ்டவர்க்கம் பின் அஷ்டவர்க்கம் எல்லாமே நல்ல மார்க் கொடுத்துருந்தேனாக்க அந்த கொஞ்சம் தான் அந்த பீரியடுக்குள்ள ஒரு அதுக்காக ஃபுல்லா உங்களுக்கு அப்படியே நீங்க சேஃப் ஆயிடுவேன்னு சொல்லல. எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் இடத்துல உங்களுக்கு அந்த கஷ்டத்தை அவர் கொடுப்பார். பட் இந்த வாட்டி அவர் குருவோட வீட்டுல அவர் இருந்து குருவோட பார்வை பட்டு இருக்கிறதுனால அவருடைய அந்த பாதிப்பு குறைச்சலா தான் இருக்கும். எல்லாருக்கும் ஏழரை சனி அவ்வளவு தூரம் நம்ம நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் அதிகமான பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கொடுக்காது. நம்ம லக்ன வயசு பார்த்தாலும் நம்ம கண்ட்ரிக்கு நம்ம ரிஷப லக்ன ஜாதகம் நமக்கு லாபஸ்தானத்துல தான் சனீஸ்வர பகவான் வர. அதனால இந்த சனீஸ்வர பகவான் வர்றதுனால நம்ம இந்தியாவுக்கும் பெரிய அளவு பாதிப்பும் வராது. நீங்க அதனால கவலைப்பட வேண்டாம். நம்ம இப்போ ஸ்கிரீன்ல போய் பார்க்கலாம். எல்லாத்தையும் நான் விரிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணாலோ இல்லை நீங்க ஜாதகம் படிக்கணும்னாலோ நீங்க என்னோட வெப்சைட் இருக்கு jayasreebalan.com. அதுக்கப்புறம் என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரும் நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். அது மூலமாகவும் நீங்க என்ன ரீச் பண்ணலாம். கால் மட்டும் டைரக்டா பண்ணிடாதீங்க. பிகாஸ் நான் பிஸியா இருப்பேன், கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருப்பேன். அதனால கால் பண்ணாதீங்க, மெசேஜ் டிராப் பண்ணுங்க, நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மீதி வாங்க நம்ம இதுக்கு போகலாம், ஸ்கிரீனுக்கு போகலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் கிருத்திகா நட்சத்திரம். இப்போ அந்த அந்த இதெல்லாம் கரெக்டா ரேவதி உங்களுக்கு கெடுபலனை கொடுப்பார். ஏன்னா அது வாத தாராவா இருக்கிறதுனால அப்படின்னு எல்லாம் சொன்னேன். இங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்னும் சில விஷயங்கள் கிருத்திகா நட்சத்திரத்துக்கு ரிஷப ராசிக்கு நான் சாதாரணமாக ரிஷப ராசிக்கும் சேர்த்தே சொல்றேன். இப்படி கேட்டா இத பத்தின விஷயங்கள் நம்ம சொல்ல போறோம். இங்க குரு உங்களுக்கு மே மாசம் இதுவாக போற டிரான்சிட் ஆகி கடகத்துக்கு வர போற. கடகத்துக்கு வரவர் கேட்டா இவர் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர், 8, 11ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர். முதல்ல 11ஆவது பத்தி பேசலாம், அப்புறம் 8 பத்தி பேசலாம். இப்போ 11ஆவது வீட்டுக்கு அதிபதி 3ஆம் வீட்டுக்கு அவர் 9ஆம் பார்வையை பார்க்கறாரு. அதாவது லாபஸ்தானம் அப்படி சொல்றது, குரூப் ஆக்டிவிட்டி அந்த மாதிரியான இடத்துல உள்ள குரு 3ஆம் இடம் அப்படின்னு வரும்போது இது காமர் ட்ரெயின். அதாவது நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். ஏன்னா இங்க எப்படி வரும் கேட்டா நீங்க ஏதாவது யார் யாரெல்லாம் சோசியல் மீடியால இருக்கா, யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு பிசினஸ் பண்றா, எது ஃபிஷரியோ இல்ல மெடிசினோ இல்ல இதுவோ டைரக்ஷனோ இது மாதிரி எல்லாம் பண்றவா ரிக்ல வேலை பார்க்கறவாள்லாம் நிறைய பேர் சேர்ந்து இருக்கிறது, பிசினஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் பண்றவாளுக்கு இந்த இடத்துல 2மே வாட்டர் சைன் இல்லையா. அவர் வாட்டர் சைனுக்கு வந்திருக்காரு. இங்க அவர் இதுல இருந்தார், ஏர் சைன்ல இருந்தார். இப்ப அவர் வாட்டர் சைனுக்கு வந்திருக்காரு. இங்க இதுவும் வாட்டர் சைன் தான். ஸோ 2 பேரும் வாட்டர் சைன்ல வர்றதுனால உங்களுக்கு வாட்டர் ரிலேட்டட்ல எந்த பிசினஸ் ஹோட்டல், இந்த இடத்துல ஹோட்டல் சாப்பாடு அது மாதிரி இருக்கிறது, நர்சரி
அது மாதிரி இது பண்ணுறது, மிட்வைஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ப்ரொஃபஷன். அப்புறம் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ். ஏன்னா இந்த இடத்துல என்னதுன்னு கேட்டால், குரு வந்து வாட்டர் சைனில் வரும்போது இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸு கன்சல்டேஷன்லாம் கொடுக்குறா இல்லையா, இந்த இதுக்கு சிஏலாம், அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அட் த சேம் டைம் நீங்க எந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும்னு கேட்டா, 8ஆம் வீட்டுக்கு அதிபதி 3ஆம் இடத்துக்கு போறார். அதாவது பவாத் பவம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அது வந்து 8ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய எக்ஸிட்டு. அது வந்து அவர் வந்து 3ஆவதுல போயிட்டு 3ஆம் இடத்துல போய் ஒரு எக்ஸால்டேஷன் ஆறார். அதனால கொஞ்சம் உங்களுக்கு நடப்பு தசைகள்லாம் நன்னா இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் சொல்லலை குருவி உட்கார பணமழை விழுந்ததுங்கிற மாதிரி நமக்கு ஏதோ செய்ய போக நமக்கு ஏதாவது சில சமயத்தில் ஆக்சிடென்ட் ஆகி ஷோல்டரில் இது வந்து உங்களுக்கு காது, 3ஆம் இடம் வந்து காது காது கேட்கறது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஷோல்டர், அந்த மாதிரி வீரி விஜயஸ்தானம்னாலே ஷோல்டர் தான். ஸோ அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அடிபடலாம் சான்ஸ் இருக்கு. ஏன்னா அது வந்து 8ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து உச்சமடைஞ்சு 3ஆம் இடத்துக்கு மரணஸ்தானத்துக்கு போறார். 3ஆம் இடம் மரணஸ்தானம்னு சொல்லி, பிளானட்டோட மரணஸ்தானம், நம்மளோட மரணஸ்தானம் கிடையாது, பிளானட்டோட மரணஸ்தானம். மரணாவஸ்தைக்கு போகும்போது அவர் நமக்கு கெடுப்பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு இது டெக்னிக்கல் பாயிண்ட் இது ஆஸ்ட்ராலஜில. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கெடுப்பலன்கள் ஒரு ஒரு குட்டியா ஒன்று இருக்கு. பட் உங்களுக்கு எல்லாம் நான் நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்ல தான் போறேன். ஸோ அது கரெக்டா நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் தான், உங்களுக்கு ரேவதி நட்சத்திரங்கிறது கடைசியில தான் வருது, 2029ல தான் வருது. அதனால வந்து அந்த சமயத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். சனீஸ்வர பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு படுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உங்க வேலை செய்யும் போது நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்லோவாகும், தடங்கல் படும் உங்களுக்கு. ஏன்னா இங்க சந்திரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரனை வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் மாதிரி எதுவும் பண்ண முடியாம அந்த எல்லா இடத்தையும் பகவான் வந்து ஒரு தடங்கல் கொடுத்துட்டே இருப்பார். அதனால இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்றபடி அவர் 7ஆம் இதுல வந்து 5ஆம் இடம், இது வந்து உங்களுடைய 5ஆம் இடம். ஸோ அவருடைய பார்வை படுற இடத்துல தான் நமக்கு வந்து கஷ்டம் வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து அவருடைய பார்வைப்படும் போது இது வந்து உங்களுடைய யாரு கல்யாணம் ஆகாம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அப்புறம் குழந்தைல பிறக்கிறதுல பிரச்சனை இருக்கும். ப்ரமோஷன்ல ஜாப் ப்ரமோஷன், 5th ஹவுஸ் இஸ் அவர் கரியர் ப்ரமோஷன். ஸோ அந்த ப்ரமோஷன்ல கொஞ்சம் கஷ்டம் வரும். ஸோ இது மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தது தான் அவருடைய பார்வை 10ஆம் இடத்துல இந்த இடத்துல படும். 10ஆம் இடத்துல குருவோட பார்வையும் படுறது. ஓகேயா, ராசி திருஷ்டி பட போறது இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா ராசி திருஷ்டி படுறது. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் ராசி திருஷ்டி படலை. பட் குருவோட பார்வை உங்களை 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபாரின் டிராவல் அந்த மாதிரி பண்ற விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு எந்த இதுவும் தடங்களும் இருக்காது, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். ஸோ இங்க வந்து இந்த 10ஆம் இடத்து சனியோட பார்வைப்படும் போது கொஞ்சம் ஜாப் இது வந்து இதுவரோட பார்வை 10ஆம் இடம், பட் இங்க வந்து உங்களுக்கு 8ஆம் இடம். இது 8ஆம் இடத்துல படும்போது உங்களுக்கு இருந்த கண்ணுக்கு தெரியாத எனிமிகள்லாம் உங்களை விட்டு போயிடுவா. அது அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து பொதுவான பலன். இப்போ கிருத்திகாவுக்கும் இதே பலன் தான். அடுத்தது நம்ம வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு போவோம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பார்த்தேன்னாக்க சதாபிஷேகா இதுல வரல. அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. எங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பிரத்யாரி, அதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டை கொடுக்கறது, சஃபரிங் இருக்கு இல்லையா, இது அந்த உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயமா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டு இருக்கும். அதான் அதுவும் எப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திர பீரியட்ல, புரட்டாதி நட்சத்திர பீரியடு கிடையாது. அதாவது 4 மாசம் சொன்னீங்கன்னா ஒரு பாதத்துக்கு அவர் 4 மாசம் இருப்பார். 36 மாசத்துல 4 மாசத்தை மைனஸ் பண்ணிடா மீதி 32 மாசம். அந்த 32ல நமக்கு 16 எடுத்துக்கோங்க, 16 மாசம் இருக்கு இல்லையா, அதுல 16ல ஃபர்ஸ்ட் ஒரு 8 மாசத்துக்கு வந்து அப்படியே ஸ்லோவா போகும். எதுவும் அவ்வளோ ஜாஸ்தி கஷ்டங்கள் இருக்காது. ஏன்னு கேட்டா அவர் வந்து முதல்ல சனீஸ்வர பகவான் வந்து பால அவஸ்தால இருப்பார், அதுக்கப்புறம் குமார அவஸ்தால இருப்பார். அந்த 2 அவஸ்தாலையும் நாம தான் அந்த இதுக்கு சேவை பண்ணணும். அதாவது நீங்க எத்தனைக்கு எத்தனை வயதானவாளுக்கு வந்து நீங்க சேவை பண்றீங்களோ அத்தனைக்கு எத்தனை உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும். எப்போ அவர் வந்து யுவான் விருத்த அவஸ்தால வராரோ அந்த ஒரு 8 மாசம் தான் உங்களுக்கு வந்து கஷ்டம் வரும். அப்புறம் 8 நாளும் அந்த இது மிருத்யு அவஸ்தாவும் ஒன்று வருது இல்லையா, அப்போ அந்த ஒரு 8 நாளும் 12 மாசம், ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கஷ்டம் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் வந்து அவ்வளவு மித்ர நட்சத்திரம் தான். ரேவதி நட்சத்திரம் சாதகா தான் உங்களுக்கு, வேற ஒன்றும் இது இல்லை.
அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 7 சனியில நட்சத்திர வயசு நீங்க பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு வெறும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலயும் வெறும் சஃபரிங் தான் இருக்கு. வேற வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயமும் கிடையாது. தடங்கல், அதாவது சஃபரிங்ன்னா தடங்கல் வரும். எதுவும் எந்த வேலையும் உடனே நீங்க ஒரு காரியத்த நினைச்செல்லாம் அது ஒழுங்கா பண்ண முடியாது. ஏன்னா, ஆல்ரெடி உங்க ராசிய வந்து சனீஸ்வர பகவான் ஒண்ணு பார்க்குறார். ஸோ என்னன்னா, மொத்தத்துல சொல்லணும்னு கேட்டா, உங்களுக்கு செய்யற ஜாப்ல தடங்கல் வரும் ஜாஸ்தி. தடங்கல தான் நீங்க பார்ப்பீங்களே தவிர, மத்தபடி உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் கிடையாது. அடுத்தது வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்துல வந்து ஏன்னா, இதுல ஒருத்தருக்கும் 2 பேருக்கும் ஒத்தே போகாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செவ்வாயோட நட்சத்திரம். ஏன்னா, இவர் வந்து செவ்வாய் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா போணும் அவருக்கு. அவர் வந்து ஒரு ஹாட் நெருப்பு கிரகம். இவர் வந்து கூல் கிரகம். அதனால இவ 2 பேரும் கொஞ்சம் ஒத்து போகாது. ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, பூர்வ ஆஷாடா, அதாவது பூர்வ பூர்வ பத்திரபதா தான். இந்த 3வது தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாசம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாசம் இங்க ஒரு பாதம் தான் இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு இதுவா போகும். அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்போ வந்து இந்த மார்ச் 6ஆம் தேதி இருக்கு இல்லையா? மார்ச் 6லேருந்து ஏப்ரல் 6, மே 6, ஜூன் 6, ஆ ஜூன் 6, ஜூலை 6 வரைக்கும் கொஞ்சம் நீங்க அ கேர்ஃபுல்லா இருக்கணும். கார் டிரைவ் பண்ணும்போது, அப்புறம் எல்லா எல்லா விஷயத்தையும் தைரியமா போய் 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம் வேற. அதனால நீங்க கன்சல்டேஷன் குடுக்கறதாலும் சரி, நீங்க ஃபினான்ஷியல் அட்வைஸ் குடுத்தாலும் சரி, அது எங்கேயாவது தப்பா முடிஞ்சா அவ உங்க மேலேயே பழிய போட்டுட்டு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பா. அதனால அது உங்களுடைய தவறுதல் தான் காரணமா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் வந்து நாம செய்யற தவறான முடிவுகள் தான் அது. அதனால கொஞ்சம் நீங்க உங்களுக்கு அது விபத்து தாராவா இருக்கிறதுனால, நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது, நீங்க ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு ம் உத்திர உத்திர பத்திரபதா வந்து உங்களுக்கு க்ஷேமத்த தான் குடுக்கறது. இல்லையா? இப்போ ரேவதியில தான் கடைசியில ரேவதி, அந்த ரேவதியில வந்து உங்களுக்கு ஆ இது டிஃபிகல்டி, அதாவது சஃபரிங் தான் குடுக்கறது. ஜாஸ்தி உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அந்த மாரிலாம் சொல்ல முடியாது. அது வந்து முதல் எடுத்த உடனேயே ஒரு 4 மாசம் தான். அந்த 4 மாசத்துல நீங்க வந்து எத்தனைக்கு எத்தனை கேர்ஃபுல்லா இருக்கீங்களோ, அத்தனைக்கு அத்தனை உங்களுக்கு நல்லது. இப்போ இதுல வந்து ஆ இங்க அனுமான் சாலிஸ் மொத்தமா நான் சொல்லிட்டேன். ஏன்னா, அவர் வந்து சமுத்திரத்த தாண்டின ஒரே பகவான் யாருன்னு கேட்டா ஆஞ்சநேயர். அதனால எத்தனைக்கு எத்தனை இந்த இடம் ஆஞ்சநேயரோடது. அதனால ஆஞ்சநேயரை நீங்க வணங்கணும். அப்புறம் உங்களுக்கு வந்து குரு தான் குரு தான் பூர்வ பத்திரப்பதாங்கிறது குருவோட நட்சத்திரம். அதனால குருவோட காயத்ரி, அப்புறம் குருவ வணங்குறது, பிரதோஷத்துல வணங்குறது. ஏன்னா சனீஸ்வர பகவான இது பண்ணணும்னா நம்ம வந்து வியாழக்கிழமை பிரதோஷத்துல வந்து நம்ம சிவனுக்கு போய் பாலாபிஷேகம் பண்றது. ஏன்னா வாட்டர் சைனா தான் பால். பால் அபிஷேகம் அது மாரி நீங்க பண்றதுல உங்களுக்கு வந்து நீங்க நல்லபடியா அதுலேருந்து கஷ்டங்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்காக மந்திரங்கள் வந்து ஒண்ணு தான். திருப்பி நான் உங்கள்ட்ட திருப்பி நான் சொல்றேன். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே க்ருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இது வந்து குருவோட காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ ஆ தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படிங்கிறது வந்து அ பிரச்சோதயா இது தப்பா வருது. சரி பண்ணிக்கிறேன். அப்புறம் இது வந்து புதனுக்கு வந்து ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத் அப்படிங்கிறத வந்து இந்த காயத்ரிய வந்து நீங்க 108 தடவ சொல்லலாம். கார்த்தால எழுந்த உடனே குளிச்சுட்டு, சப்போஸ் இதெல்லாம் நான் பிராமினால சொல்ல முடியல, எங்களுக்கு இந்த காயத்ரி எல்லாம் வராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாக்க, நீங்க அது கூட கோயிலுக்கு போகலாம். அப்புறம் இல்லாட்டாக்கா நீங்க வந்து எத்தனைக்கு எத்தனை ஏழைகள் சனீஸ்வர பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, சனீஸ்வர பகவான் வந்து ஏழைகளுடைய ரூபத்துல தான் இருக்காரு. பணக்காரருடைய ரூபத்துல இல்ல. சனீஸ்வர பகவான் ஏழையோட ரூபத்திலயும் இருக்கார். சரீரத்துல நம்ம பாதத்துல இருக்கார். அதனால நீங்க வந்து அதுவும் இல்லாம சனீஸ்வர பகவான் வயதான ஏழைகள் மட்டும் இல்ல, ரொம்ப வயதான கிட்டயும் இருக்கிறவர். அதனால யார் யாரெல்லாம் மூதாதைகள், ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள், அதுக்கப்புறம் ஏழைகள், அவளுடைய கால வந்து நீங்க வணங்கி நீங்க வந்து செய்யும்போதும், உங்களுடைய இந்த இந்த சொன்னேன் இல்லையா? சில பேருக்கு வந்து புதன் சரியில்ல, சில பேருக்கு குரு சரியில்ல, சில பேருக்கு சனீஸ்வர பகவான் சரியில்ல, அப்படி சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த அந்த இதுலேருந்து நீங்க விலகறதுக்கு இது மாரியான அவர் எங்கேயுமே ஜாஸ்தி சனீஸ்வர பகவான் ஜாஸ்தி பைசா செலவழிக்கவே சொல்ல மாட்டார். இதுவும் ஒண்ணு நீங்க அவருக்கு வேண்டியதெல்லாம் நம்ம வந்து தலை குனிஞ்சு நம்மள தன்னடக்கம் தான் வேணும்னு அவர் கேட்கிறார். அவர் எதுவும் எவ்வளோ நீ பணக்காரனா இரு, என்ன வேணாலும் பண்ணு.
ஒரே ஒரு உதாரணம் எல்லாரும் சொல்றா, மோடிஜி வந்து ரொம்ப பாகுபாடெல்லாம் பண்றாரு அப்படி இப்படின்னு சொல்றா. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இது அ இது என்னது ட்ரைனேஜ் எல்லாம் கிளீன் பண்ணவாளோட காலெல்லாம் அலம்பினார். அதுல ஹிந்து, முஸ்லீம் எல்லாரும் தான் இருக்கா. எல்லாருக்கும் சேர்ந்து அவர் கால் அலம்பினார் இல்லையா? ஸோ அது மாரி நம்ம வந்து நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் அந்த மாரிலாம் பார்க்காம, நீங்க எவ்வளோ வேணாலும் பணக்காரர்களா இருங்கோ, நீங்க கார்ல போங்கோ, என்ன வேணாலும் பண்ணுங்கோ. ஆனா, இப்போ உங்களுக்கு அது ஈவன் எல்லாரும் லாபஸ்தனின்னு சொன்னா கூட, உங்களுக்கு இந்த லாபசனியில கொஞ்சம் உள்குத்தும் இருக்கு. அதான் சொந்த குருவோட விஷயம் இருக்கிறது. உங்க நட்சத்திரங்கள்ல சில சில பேருக்கு குரு சரியில்ல, சில பேருக்கு ரேவதி சரியில்ல, சில பேருக்கு சனீஸ்வர பகவான் சரியில்ல. அது மாரி இருக்கிறதுனால, அந்த இதுக்காக வேண்டி நீங்க இந்த பரிகாரத்த நான் பண்ணும்போது, உங்களுடைய இந்த சனீஸ்வர பகவானுடைய ஏதாவது தாக்குதல் இருந்தனாக்கா, அதுலேருந்து நீங்க உங்கள விடுபடுத்திக்கலாம். அடுத்து திருப்பியும் நம்ம வந்து மிதுன ராசிக்கு இதே மாரியே 3 நட்சத்திரத்தோட இது கூடிய சீக்கிரம் திருப்பியும் உங்கள மீட் பண்றேன். இதுவரைக்கும் பொறுமையா என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எத்தனைக்கு எத்தனை சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ, லைக் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு வந்து இன்னும் உந்துதலா இருக்கும். இன்னும் நல்லபடியா உங்களுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லி தரலாம் அப்படின்னு எனக்கும் இதுவா இருக்கும். நான் அப்படிதான் சொல்லிட்டே இருப்பேன். நான் செய்ய வேண்டாம் நிறுத்தும் சில சமயத்துல எனக்கு ரொம்பவும் அ இதுவாச்சுனாக்க இந்த சேனலே வேண்டாம், க்ளோஸ் பண்ணிடலான்னு தோணும். ஆனா என்னவோ தெரியல என் தலையில இருக்கிற ஆஸ்ட்ராலஜியானது என்னை விட்டு போகவே போகாது. அதனால திருப்பியும் உட்காந்துட்டு செய்ய ஆரம்பிச்சுருவேன். ஆ அதனால நீங்க வந்து இது எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பொறுமையா சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.